பழமை வாய்ந்த சரித்திரம் இருக்கின்றது. இந்த நகரசபை 100 வருடத்துக்கு மேலாக இருக்கின்ற ஒரு நகரசபையாகும். இந்த நகரசபையிலே படித்த பட்டதாரிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நடைமுறை வாழ்க்கையிலே நல்ல ஸ்தானத்தில் இருப்பவர்கள் தலைமைத்துவத்தை ஏற்று இந்த நகரசபையை நன்றாக நடத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே முன்னாள் நகரசபை தலைவர் திரு அபுசாலி அவர்கள், திரு பாயோ அவர்கள், திரு லோகேஸ்வரன் அவர்கள் போன்றவர்கள் இந்த நகரசபைக்கு பெரும் சேவை செய்து ஆற்றி வந்திருக்கின்றார்கள். அதே போல என்னுடைய காலத்திலும் 8 ஆண்டு காலத்திலே நான் நகரசபை தலைவராக இருந்த காலத்திலே என்னால் முடிந்த சேவையை செய்திருக்கின்றேன். மக்கள் போற்றுகின்ற விதத்திலே பல சேவைகள் செய்து வந்திருக்கின்றேன். கடந்த காலங்களில் இந்த நகராட்சி மன்றம் அதிகாரிகள் கையில் போன பின்பு அங்கு நிறைய ஊழல் லஞ்சம் தலை தூக்கி ஆடி இருக்கின்றது. நகரசபைக்கு சொந்தமான நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றன. கடைகள் குத்தகை மாறுவதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல கழிவறைகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றன. மலசல கழிக்கம் செல்வதற்கு நகரசபை மலசல கூடத்திற்கு சென்றால் அங்கும் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு மேலாக பணம் வசூலிக்கின்றார்கள். டிராக்டரிலே வந்து குப்பை அள்ளும் தொழிலாளிகள் 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் கொடுக்காவிட்டால் இந்த நகரசபையிலே குப்பைகளை அகற்றுவது முடியாது என்று கங்கணம் கட்டி கொண்டு மக்களை மிகவும் அசௌகரியத்தில் போட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஊழல் லஞ்சம் இவற்றை ஒழிப்பதற்கு நிச்சயமாக என்னால் முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த நகரசபையிலே கடந்த காலங்களிலே இருந்தது போல அல்லாமல் பாதைகள் பராமரிக்கப்படுவதில்லை, கான்கள் சுத்தப்படுத்தப்படுவதில்லை. இந்த நகரசபையில் இருந்த வாடி வீடு தீக்கிரையாகப்பட்டது. அதற்காக அந்த தீக்கிரையாகப்பட்ட வாடி வீடு மீண்டும் ஒரு முறை கட்டி எழுப்புவதற்காக எல்லா வழியிலும் நான் பாடுபடுவேன். அதே போல் இந்த நகரசபையிலே சிறுவர்களுக்காக ஒரு பூங்கா செய்யப்பட்டிருக்கின்றது, பெரியோர்களுக்காகவும் ஒரு பூங்கா இருக்கின்றது. வருகின்ற காலத்திலே இது மக்கள் நலன் கருதி ஒரு தீம் பார்க் ஒன்று செய்வதற்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் நாங்கள் இந்த நகரசபையிலே பல விதமான வேலை திட்டங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக அட்டன்டிகோ நகரசபையிலே இறக்கின்ற மக்களுக்கு தகனம் செய்வதற்கு ஒரு தகனம் இது இல்லை, அதையும் செய்வதற்காக நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். மக்கள் மனதில் கட்டாயமாக என்னை போல நேர்மையாக நியாயமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள் என்பது நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.